ஓம் மோஷிகவாகனமோதகஹஸ்த சாமலகர்ண விலம்பித சூத்ரக வாமனரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. ஆயி ஆனந்தவல்லி அமிர்தகலதரி ஆதிசக்தி மகம்மாயே மாயஸ்படிகமணி மாமதங்கி ஷடங்கி ஞானார்த்த பரிமலநயகரீம் நாதவிந்து தாரிணி நாதாந்த தர்ப்பணகரீம் ஸ்ரீம் பீஜமந்திரஸ்வரூபிணீம் அம்பா நமோஸ்துதே. அன்பார்ந்த தாய்மார்களே, அடிக்கடி ஒரு 2 வரியில் ஒரு பாடல். உள்ளத்தை தொட்டாலே ஓடோடி வருகின்றாய், உலகத்தை நினைத்தாலே ஓடி மறைகின்றாய். கற்பகமே அப்படின்னு கண்ண மூடி அப்படி துதிக்கும் பொழுதே அம்பாள் வந்து காட்சி அளிக்கிறான். நம்ம ஞானக்கண்ணில் உட்காந்துண்டு, மகனே நீ கவலைப்படாத, எல்லாத்தையும் நீ வெல்வாய் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுற. உலகத்தை நினைத்தாலே ஓடி மறைகின்றாய். இன்றைக்கி பாலுக்கு ரூபா கட்டினங்க, கரண்ட்டு பில்லுக்கு ரூபா கட்டினங்க, இந்த ஒரு ரூபாய்க்கு வட்டி கட்டினங்க, இந்த கடைக்கு சாமானுக்கு ரூபா கட்டினங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஓடி மறைகின்றாளே. எங்கம்மா பராசக்தி கற்பகமேன்றோம். இந்த கலியுகத்தில் அம்மான்னு கூப்பிட்டா அவன் மனக்கண்ணில் வந்து அழகாக உட்காந்து அனுகிரகம் பண்ணின்னு இருக்கிறார். அன்பு தாய்மார்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்குறதுக்கே ஒரு மாதவம் நீங்கள் எல்லாரும் செய்திருக்கீங்க. சித்தர்களுக்கும் அன்னை ஆதி பராசக்திக்கு இருக்கக்கூடிய அபூர்வ விஷயங்கள், அந்த சம்பாஷணையை தான் இப்போ உங்களுக்கு அமுத மொழியாக அபூர்வ விஷயங்களாக உங்களுக்கு அம்பாள் அனுகிரகம் பண்ணின்னு இருக்கிற. தினம் தினம் சொன்னீங்க அம்மா, இப்போ மாதத்துக்கு ஒரு தடவை வர்றதே பெரிய அரிதாக இருக்குன்றீங்க. உங்களுடைய பிரார்த்தனை வாரந்தோறும் வரா மாதிரியே பண்ணுறதுக்கு அம்பாள் அனுகிரகம் பண்ணட்டும். அன்பு நிறைந்த ஆஸ்திக பெருமக்களே, தாய்மார்களே, அபூர்வ விஷயத்துக்கு வருவோம். தாயே, வீட்டில் பற்றாக்குறை என்பது சொல்ல முடியல, எல்லாம் வீட்டில் நிறைஞ்சி இருக்குன்னு தான் சொல்லுவாங்க தாய்மார்கள். பற்றாக்குறையை அதுக்கு எதிர் வேடு இப்படி தான் சொல்லுவாங்க, ஒன்றுமே இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. இந்த வளர்பிறையில் எந்தாவது ஒரு செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு ஆகிய தினங்களில் ஏதாவது ஒரு தினத்தில் இரவு உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் ஓய்வெடுக்கிறதுக்கு முன்னாடி சுவாமி ரூமுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அன்னபூரணியோ கணபதியானையோ தவிழக்கூடிய கிருஷ்ணனையோ ஏதாவது ஒன்று எடுத்து அதை கண்ணில் ஒத்திண்டு அந்த விக்கிரகத்தை எடுத்து வந்து அரிசி பானையில் உட்கார வைங்க. அப்புறம் நீங்கள் ஓய்வு எடுக்க போங்க. மறுநாள் காலையில் எழுந்து அந்த 7 மணிக்கு மேலே அந்த அரிசி பானையில் வைத்த விக்கிரகத்தை எடுத்து மறுபடியும் கண்ணில் ஒத்திண்டு சுவாமி ரூமில், பூஜை ரூமில் வைங்க. இந்த செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு 3 முறை செய்யுங்கள். அந்த வீட்டில் பண கஷ்டம் அகன்றுவிடும், அந்த வீட்டில் உள்ள கடன் தொல்லைகள் அகன்றுவிடும். அம்மா, என்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இன்னும் செட்டில் ஆகலையேன்றீங்களே, அந்த பிள்ளைகள் ஒரு நல்ல ஒரு அந்தஸ்துக்கு வருவார்கள். திருமணத்திலேயோ, உத்தியோகத்திலேயோ, அரசு பதவியிலையோ, பன்னாட்டு நிறுவன உத்தியோகங்கள்லேயோ நல்லபடியாக போய் செட்டில் ஆவாங்க. மனதில் இருக்கக்கூடிய அனந்த கோடி துக்கங்கள் அகன்றுவிடும். வியாதியும் திருஷ்டியும் விரட்டினே இருக்கமேன்றீங்களே, அந்த வியாதியும் திருஷ்டியும் அகன்றுவிடும். இந்த வாரம் வளர்பிறை போயிட்டுருக்கு தாயே, இந்த வாட்டி செஞ்சிட்றேன். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வளர்பிறை செவ்வாய், வெள்ளி, ஞாயிறில் இரவு ஏதாவது ஒரு விக்கிரகத்தை அரிசி பானையில் வைக்கணும். அதே போல் சங்கட சதுர்த்தியில் வீட்டில் தைரிய லக்ஷ்மி இருக்குது தாயே,
6 பீரோவில் இருக்குது, எல்லாம் இருக்குல்ல தைரிய லட்சுமி மட்டும் இருக்குமா? அழகாக 2 வீலர் எடுத்துகிட்டு கிளம்புறாரு, ட்ரெஸ் பண்ணிக்கின்னு கேரியர்லாம் எடுத்துன்னு போகிறாரு. ஒரு 150 ரூபா கொடு அப்படின்றாரு. 150 ரூபா கொடுத்து அனுப்புகிறேன். ஆனால் கிளம்பி சாயந்தரம் ஒரு 4 மணிக்காக வருவார். கேரியரில் அப்படியே இருக்கும் சாப்பாடு. இன்றைக்கி போன வேலை ஆகலை, அடுத்த வாரம்தான்றாங்க அப்படின்னு சொல்லி மன வருத்தத்தோடு இருக்கிறார். அந்த ஒரு காரிய தடைகள் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, எஜமானனாக இருந்தாலும் சரி, குடும்ப தலைவியாக இருந்தாலும் அந்த எடுக்கிற முயற்சியில் காரிய தடைகள் ஆகுது. அந்த காரிய தடைகள் நிவர்த்தி ஆகிறதுக்கு சங்கட சதுர்த்தியில் வீட்டில் இருக்கக்கூடிய கணபதியானுடைய படத்திலேயே ஒரு சந்தனத்தை பிசைஞ்சு அழகாக அவர் தொப்புள்ள ஒரு 5 ரூபாய் நாணயத்தை சந்தனத்தை வச்சு அப்படி அழுத்தி விடுங்க. சங்கட சதுர்த்தி அன்னைக்கு ஒரு 5 ரூபாய் பிள்ளையாருக்கு அந்த தொப்புள்ள எடுத்து வைங்க. மறுநாள் காலைல அந்த காசை எடுத்து வழக்கம் போல் பயன்படுத்திக்கலாம். சதுர்த்தியில், அந்த சங்கட சதுர்த்தியில் அந்த தொப்புள்ள காயின் வைக்கும் பொழுது காரிய தடைகள் அதெல்லாம் நிவர்த்தி ஆகிவிடும். நிறைய ஜாதகம் வருது தாயே, எதுவும் செட் ஆகலைன்றீங்களே, அந்த சங்கட சதுர்த்தி அன்னைக்கு அவசியம் பண்ணுங்க. உடனடியாக உங்கள் வீட்டில் மீனாட்சி கல்யாணம், பத்மாவதி ஸ்ரீனிவாச கல்யாணம் கைகூடி வரும். அன்பு தாய்மார்களே, பௌர்ணமி நேரத்தில் 5 நிலை, 7 நிலை, 9 நிலை இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைகள் உள்ள ராஜகோபுரத்தை கடந்து மூலவரை போய் பாருங்கள். நான் எங்கே ஆரம்பித்தனோ வாழ்க்கையை அங்கேயே வந்து நான் நிற்கிறேனே அம்மான்றீங்களே, அந்த தோஷம் நிவர்த்தி ஆகும். அந்த பௌர்ணமி நாளில் அதை செய்யணும் அன்பு தாய்மார்களே. அதே மாதிரி வீட்டில் அனந்த கோடி சௌகரியம் இருந்தாலும் ஒரு மன நிம்மதி என்பது இல்லை தாயே. காரணம், குழந்தைகளுக்கு திருமணமாகி மழலை செல்வம் தாமசமாகிறது, குழந்தைகளுக்கு திருமணம் ஏற்பாடாகிறதுலையே தாமசமாகிறது. சில குடும்பத்தில் நிறைய சம்பாதிப்பாங்க, ஆனால் ஆக்கப்பூர்வமாக ஒரு சொந்த வீடு இல்லை தாயே. சொந்த வீடு அமைய வேண்டும் என்பது. அதே மாதிரி ஆரோக்கிய பிரச்சனைகள், தோட்டத்துக்கு வாசப்படிக்கும் தெரு வாசப்படிக்கும் இருக்கிற மாதிரியே இருக்கிறாங்களே வீட்டில் எல்லாரும், அதாவது மன ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறாங்களேன்றது. அந்த பூஜை அறையில் காலையில் நீங்கள் உள்ளார வரும்பொழுது மஞ்சள் எழுத்தோ அல்லது மஞ்சள் தூள்லையோ, அந்த மஞ்சள் தூளில் அந்த எழுத்துக்கள் நமசிவாயம், ஸ்ரீமாத்ரே நமக, நமோ நாராயணா, அப்படி ஏதாவது ஒரு ஸ்லோகம் இல்லை ஒரு பத்மம் வரைந்து அந்த ஸ்லோகத்தை மஞ்சள் தூளில் எழுதணும், வரையணும், கோலத்தை வரைந்து அந்த வீட்டில் நெய் தீபம் போடுங்க. அப்போ வீட்டில் இந்த கருத்து வேறுபாடுகள் அகலும். அந்த வீட்டில் லக்ஷ்மி வந்து நிரந்தரமாக தங்க ஆரம்பிப்பாள். அன்பு தாய்மார்களே, அது வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகுவதற்காக முக்கியமாக அதை செய்யணும். அவசியம் செய்யுங்க தாயே. தசமி திதி அன்னைக்கு பெரியவர்களை தரிசனம் பண்ணுங்க. அப்படி செய்யும் பொழுது நான் வெறுங்கையில் முழம் போடுறேனேன்றீங்களே, அந்த தோஷம் தானாக அகன்றுவிடும். அதே மாதிரி தசமி திதியில் பெருமாளை தரிசிக்கிறது வீடு ஆனந்த நிலையமாக இருக்கும். தசமி திதியில் பெரியவர்கள் என்னும்போது திருக்கோயிலூர் ஞானானந்த தபோவனத்துக்கு போய் வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு கிடைச்சிடும். நான் வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்கிறப்பா அப்படின்வாங்க. ஞானானந்தரை தரிசனம் பண்ணுங்க, உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு திரும்பி கிடைச்சிடும். வாழ்க்கைன்னா என்ன அர்த்தம்? சகலவிதமான சம்பத்தையும் குறிப்பிடுது. அந்த தசமியில் ஞானானந்தரை தரிசிக்கும் பொழுது வாழ்க்கை நமக்கு திருப்பி கிடைத்துவிடும். பொருளாதாரத்தில் அடுத்த லெவல். அதை சொல்லும் பொழுதே உங்கள் முகத்தில் ஒரு சிரிப்பு. எங்கே சுற்றினாலும் அடிகளார் மகாலட்சுமி பற்றியே பேசுவாருன்ட்டு. தசமி திதியில் அதே போல் ரமணரை தரிசிக்கும் பொழுது உங்களுடைய இருப்பிடம் ஆனந்த நிலையமாகும். திருவண்ணாமலை ரமணரை தரிசிக்கும் பொழுது. தசமி திதியில் அரவிந்தரை தரிசிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து விஷயங்களும் சாதிக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களே, அனைத்து விஷயங்களும் சாதித்து காட்டுவீர்கள்.
தசமி திதிக்கு அவ்வளோ விசேஷம். அதே போல் தசமி திதியில் பிருந்தாவனம், காஞ்சி பெரியவருடைய பிருந்தாவனம், ஸ்ரீ ராகவேந்திரருடைய பிருந்தாவனம், ரகோத்ம சுவாமி பிருந்தாவனம், ஞானானந்தர் தபோவனத்தினுடைய பிருந்தாவனம், இந்த மாதிரி பிருந்தாவனத்தை அந்த தரிசிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து விஷயங்களும் சாதிப்பீர்கள். 37 தலைமுறையில் இருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் அகன்றுவிடும். அம்மா வீட்டில் சந்தோஷம் நிலவணும், ஆரோக்கியம் நிலவணும் தாயே. சந்தோஷத்துக்கு மறுபேர் பொருளாதாரம். மகிழ்ச்சி என்ற பெயருக்கு அடுத்த அது என்னுடைய உள்ளர்த்தம் லக்ஷ்மி கடாட்சம். அது மாதிரி அந்த சந்தோஷம், மகிழ்ச்சி, அதே போல் வீட்டில் தடையில்லாத ஒரு ஐஸ்வர்யம். அதில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒரு வீட்டில் செடி வளர்க்கணும். எப்படி மேஷம், விருச்சிகம் இந்த ராசிக்காரர்கள் வாசலில் கற்றாழை வளர்த்து வரவும் ஐஸ்வர்ய மழை பொழிவாள் மகாலட்சுமி. ரிஷபம், துலாம் இந்த ராசிக்காரர்கள் வீட்டில் ஒரு சின்ன தொட்டியில் கற்பூரவள்ளி செடி வளர்க்க வேண்டும், ஐஸ்வர்ய மழை பொழிவாள். கடகராசிக்காரர்கள் சிறியானங்கை, பெரியானங்கை என்ற செடியை வளர்க்கலாம், அல்லது மணி பிளான்ட் வளர்க்கலாம், ஐஸ்வர்ய மழை பொழிவாள் மகாலட்சுமி. மிதுனம், கன்னி இந்த ராசிக்காரர்கள் வீட்டில் துளசி மாடம், துளசி செடி வளர்க்கணும், ஐஸ்வர்ய மழை பொழிவாள். சிம்ம ராசிக்காரர்கள் வீட்டில் துளசி தலம், வில்வதலம், பவழமல்லி செடி இப்படி வளர்க்கும் பொழுது அந்த வீட்டில் ஐஸ்வர்ய மழை பொழிவாள். தனுசும், மீனம் இந்த ராசிக்காரர்கள் மாதுளம் செடி, மாதுளம் பழம் எடுக்குது, அந்த மாதுளம் பழம் செடி வளர்த்தால் ஐஸ்வர்ய மழை பொழிவாள். மகர, கும்பம் இந்த ராசிக்காரர்கள் நீல சங்கு அந்த புஷ்பத்தை செடி கொடி பலர்ற மாதிரி இருக்கணும், அல்லது ஏதாவது ஒரு கொடி நல்லபடியாக படர்ந்து இருக்கணும் வீட்டில் வாசலில். அந்த மகர கும்பம் ஐஸ்வர்ய மழை பொழிவாள். தாய் இந்த டிப்ஸ் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இன்றைக்கே ஒரு தொட்டி வாங்கியிருந்து அழகாக வச்சிட்றேன். இந்த யூடியூப்பில் வேகமாக நான் சொல்லிட்டு வரேன். நீங்கள் மறுபடியும் போட்டு அதை பார்த்து அந்தந்த ராசிக்காரர்களுக்கு அழகாக வைங்க. என் ஜாதகம் சரியாக இருக்குதுன்னு தெரியல, சரியாக இல்லைன்னு தெரியல, ஆனால் நான் இப்படியே இருக்கிறேன். கிட்டத்தட்ட 40 வயசு கடந்தெடுத்து இன்னும் செட்டில் ஆகலைன்றாங்க. சில பேர் எல்லாம் இருக்குத்தாயே, எதுவும் சொல்கிற பேச்சு கேட்கல. இதெல்லாம் இந்த செடிகள் வளர்க்கும் பொழுது அந்தந்த ராசிக்கு வீட்டில் இருந்தால் தானாக அந்த வாழ்க்கை சரியாகும், ஐஸ்வர்யம் பெருகும். அதே போல் தவழ்ந்து இருக்கக்கூடிய கிருஷ்ணனை எடுத்து நெல்மணிகள் கிண்ணத்தில் நிரப்பி அதில் உட்கார வைங்க. அதிசீக்கிரத்தில் மானசீகமாக நீங்கள் நினைக்கக்கூடிய பிரார்த்தனை நிறைவேறும். அதே போல் பௌர்ணமி கழித்து வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில் வீட்டில் வாசலில் இருபுறமும் சாயந்தர நேரத்தில் விளக்கெண்ணெய் தீபம் போடுங்க. அப்படி பொழுது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் அகலும், செய்வனை பாதிப்பு அகலும், தீய சக்திகள் அதோடு நின்றுவிடும், வராது வீட்டுக்கு இனிமேல் தொடர்ந்து. அதே போல் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எவ்வளோ நல்ல விஷயங்கள் நடக்கணும், பல ஆண்டுகளாக நடக்காமல் இருக்குது, அந்த நல்ல விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பித்து விடும். அந்த விளக்கெண்ணெய் தீபம் தேய்பிரையில் ஞாயிற்றுக்கிழமையில் சாயந்தர நேரத்தில் போடணும். 6லேருந்து 7:30க்குள்ளே போட்டுடுங்க. அப்படி போடும் பொழுது அந்த வீட்டில் தானாகவே வீட்டில் கெட்ட நேரம் நிவர்த்தி ஆகிடும். அந்த வீட்டில் ஒரு ஐஸ்வர்யம், சந்தோஷம் நிலவும், வளர்ச்சி பணிகள் தடையில்லாமல் நடக்கும். அன்பு தாய்மார்களே, அதே போல் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய இடையூறுகளெல்லாம் தானாக அகன்றுவிடும் விளக்கெண்ணெய் தீபம் போடுறதுனால. அமாவாசை காலத்தில் வீட்டில் பூசணிக்காயில் தீபம் போடுங்கள். ரொம்ப நாளாக நோய்வாய்ப்பட்டு இருக்கும் தாயே, உடம்பே சரியில்லை, மனசும் சரியில்லைன்றீங்களே. அமாவாசையில் ஒரு வெள்ளை பூசணிக்காவில் சின்னதாக பள்ளம் பண்ணி அதில் விளக்கெண்ணெயை ஊற்றி அந்த தீபம் போட்டு ஒரு 20 நிமிடங்கள் எரியட்டும் அந்த தீபம் ஹாலில் ஒரு ஓரமாக.
அதுக்கப்புறமேல அந்த தீபத்தை புஷ்பத்தால் மலை ஏற்றிட்டு அந்த காயோடு அந்த கவரை போட்டு எடுத்து டஸ்ட்பினில் எடுத்து போய் போட்டுடுங்க அமாவாசையில். எப்படிப்பட்ட ஒரு கஷ்டங்களாக இருந்தாலும் அதை அகன்று விடும். நான் ஊருக்கெல்லாம் நீதிபதியாக இருந்தாலும் வீட்டில் இன்னமும் குறைகளும் சங்கடங்களும் ஆட்டி படைக்குது. எல்லாருக்கும் நான் வழிகாட்டின்னு இருக்கிறேன். என் பசங்க இன்னும் செட்டில் ஆகலையேன்றாங்களே, அந்த அமாவாசையில் பூசணிக்காய் தீபம் போடுங்க. பசங்களுக்கு இருக்கிற தடைகள் நிவர்த்தி ஆகிடும். அந்த வீட்டு எஜமானனுக்கு ஐஸ்வர்யம் நல்ல நேரம் வந்தாச்சு ஐயாவுக்கு அப்படின்றாங்களே, அந்த வீட்டு மகாலட்சுமி ஏதாவது ஒரு மனக்குறையில் அப்படியே உட்காந்துருப்பாங்க. மணி 2 மணி ஆச்சேம்மா சாப்பிட்லிங்களா அப்படின்வாங்க வேலைக்காரி வந்து. அப்படியா, கொஞ்சோண்டு ஏதோ ஒரு சாதத்தை போட்டு சாப்பிட்டு எழுந்திருப்பாங்க. வெளியே சொல்ல முடியல வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் இருக்குது. ஆனால் மனசில் ஏதோ ஒரு பிரச்சனை ஓடுது. அந்த அமாவாசையில் பூசணிக்காயில் தீபம் போடணும். அதுக்கு சாயந்தரம் காலையில் ராத்திரின்னு இல்லை, ஆனால் அமாவாசை திதி இருக்க வேண்டும் அந்த தீபம் எரியிற நேரத்தில். அப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாக்குங்கள் அமாவாசையில். எப்படிப்பட்ட ஒரு சங்கடங்களாக இருந்தாலும் அது நிவர்த்தி ஆகி லைஃப்பில் நல்லபடியாக செட்டில் ஆவீங்க. ஒரு முக்கிய செய்தி, இந்த வாரம் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் ஆகிய தினங்களில் சென்னை மயிலாப்பூர் ஹோட்டல் கற்பகத்தில் விஜயம் செய்கிறோம். சென்னை நகரம் 1.5 கோடி முகமுடையால் ஆயிட்டா சென்னை மாநகரம். ஆஸ்திக அன்பர்கள் பல ஆயிரம் பேர் இந்த யூடியூப்பை பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த ஸ்ரீ ரகுராம் அடிகளார் நிகழ்ச்சி வந்தோடனே பார்க்குறீங்க. ஏதாவது ஒரு அபூர்வஷி அம்மா சொல்லுவாங்க, அம்மா அடிகளார் எங்கே இருக்கிறாங்கன்றதுன்னு தெரிஞ்சுக்குவாங்க, தரிசனம் பண்ணுறதுக்கு அருள்வாக்கு கேட்குறதுக்கு. அதனால் இப்போ சென்னையில் முகாமிட்டிருக்கிறதுனால அந்த திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் ஆகிய தினங்களில் மயிலாப்பூர் ஹோட்டல் கற்பகத்தில் இருக்கிறதுனால நேரடியாக வந்து தரிசனம் பண்ணலாம், அருள்வாக்கு பெறலாம், அம்மாவை வீட்டுக்கு அழைக்கலாம். ஒரு நிரந்தர தீர்வுக்கு ஏதேனும் பரிகாரங்கள் செய்யணும், யதாசக்தி செய்யணும்னு விரும்புகிறவங்க அவங்கள தரிசிக்கணும் தாய், அதே எங்களுக்கு ஒரு பொன்னான நேரம், ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, சென்னைக்கு வர்றீங்க அப்படின்னு நீங்கள் வந்து தரிசனம் பண்ணலாம். அன்பு தாய்மார்கள், இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்கள் சொந்தக்காரங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லுங்கள், சுவாமிஜி இப்போ சென்னையில் முகாமிட்டிருக்காங்கன்ட்டு. ஹோட்டல் கற்பகம், தெற்கு மாட வீதி, மயிலாப்பூர் குளக்கரை எதிரிலேயே கபாலீஸ்வரர் கோவிலுடைய க்ஷேத்திரத்துக்கு அருகாமையிலேயே. அன்பு தாய்மார்களே, விரல் மஞ்சளும் ஒரு துளிப்புறம் காயனும் துளிப்புறம் வேப்பிலையும் ஒரு மஞ்சள் துணியில் முடி போட்டுட்டு மகமாயி கோயில் எடுத்து போய் வச்சுட்டு வாங்க. அப்படி வீட்டில் அந்த செய்வன பாதிப்புகள் அகன்று விடும். வீட்டில் ரொம்ப வருஷமாக எதுவும் தங்கலை தாய் அப்படின்றாங்களே, அதெல்லாம் சரியாயிடும். அதே போல் முருகப்பெருமானுக்கு மாதுளம்பழம் சமர்ப்பிக்கணும். அப்படி மாதுளம்பழம் சமர்ப்பிக்கும் பொழுது வீட்டில் சுபம் ஏற்பாடாயிடும். அரியணை உங்களை தேடி வந்துவிடும். எவ்வளோ ரகசியம் அதில் இருக்குது. மாதுளம்பழத்தை சுவாமியினுடைய மடியில் வச்சுட்டு ஒரு ஆரத்தி பண்ணிட்டு வாங்க. மாதுளம்பழத்தை அப்படி செய்யும் பொழுது வீட்டில் சுபம் உண்டாகும். உங்களுடைய வீட்டில் அரியணை உங்களை தேடி வந்துவிடும். திருவோணத்தில் பெருமாளை பார்த்துட்டு வரணும். அப்படி பார்த்துட்டு வரும் பொழுது வெளியிருந்து வர வேண்டிய ஐஸ்வர்யம் உங்களை தேடி வந்துவிடும். அன்பு தாய்மார்களே, தாயாருடைய சன்னிதானத்திற்கு ஜடை தேய்த்து அதை அம்பாளுக்கு சாத்துங்க தாயாருடைய சன்னிதானத்தில். அப்படி செய்யும் பொழுது வீட்டில் மங்களகரமான நிகழ்ச்சி கைகூடி வரும். வீட்டுக்கு ஒரு நல்ல செய்தி தேடி வரும். அதே மாதிரி சொந்த வீடு வாசல் வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்களுக்கு சொந்த வீடு வாசல் கைகூடி வரும். ஹனுமானை ஆனி மாதம் நடந்துட்டுருக்கிற இந்த ஆனி மாதத்தில் போய் பார்க்கும் பொழுது உங்களை தேடி அரியணை வந்துவிடும். சுப செய்தி உங்களை தேடி வரும். ஆனி மாதத்தில் ஹனுமானை பார்க்கணும், ரொம்ப விசேஷமான மாதம் இது. அதே போல் வீட்டில் எங்கே போனாலும் அந்த இடத்துலையே நிற்கிறாரு, அடுத்த இடத்துக்கு வர முடியல. தொழிலில் 135 பைசா நிர்வாகத்திலே இருக்கிறாங்கன்றாங்களே. அந்த செவ்வாய்க்கிழமையில் 8 to 9 சுப உரையில் சீரகம் வெல்லம் சாப்பிடணும். அப்படி சாப்பிடும் பொழுது அடுத்த லெவல், அடுத்த ஒரு முன்னேற்ற படி ஏறிடுவாங்க. நரசிம்மரை அந்த சாயந்தர நேரத்தில் 6லேருந்து
7 மணிக்குள்ளார அந்த சந்திய நேரத்தில் போய் நரசிம்மரை பாருங்கள். அப்படி தரிசிக்கும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் நிவர்த்தியாகும். எல்லா சுவாமிகளை சந்திக்கிறதுல நரசிம்மரை அந்த சந்திய வேலையில் போய் பார்க்கணும். சாயந்தரத்தில் நாம் அவரை சுற்றும் பொழுதே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டமும் தானாக விலக ஆரம்பித்து விடும். அந்த 6 to 7. அன்பு தாய்மார்களே, புதன்கிழமையில் மீனாட்சி தரிசனம் செய்யுங்கள். ஞாபக சக்தி உண்டாகும். பெரிய படிப்புக்கு கிரீன் சிக்னல் கிடைத்துவிடும். பெரிய படிப்பு படிக்கணும்னு ஆசைப்படுறான் பையன் தாயே அப்படின்றீங்களா, அந்த பெரிய படிப்புக்கு வாய்ப்பு கிடைத்துவிடும். அரசு துறையில் பொது வாழ்க்கையில் ஒரு பெரிய பதவிக்கு வந்து விடுவார்கள். அந்த பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க மீனாட்சியை புதன்கிழமையில் பார்க்கணும். அந்த பெரிய பதவிகளுக்கு அவங்க ஏற்றவர்களாக அனுகிரகம் பண்ணிடுறாளாம். அதே போல் அந்த கன்னி, மிதுனம் இந்த ராசிக்காரர்கள் 63 தரிசிக்க வேண்டும். அப்படி 63 அந்த கன்னி, மிதுனம் இந்த ராசிக்காரர்கள் தரிசனம் பண்ணும் பொழுது நிறைய வித்வத்துவம் இருந்தாலும் அது குடத்துக்குள்ளே இருக்கிற விளக்கு மாதிரி இருக்குது. அது குன்றின் மீது வைத்து விளக்கு மாதிரி ஆக வேண்டும். அந்த மிதுனம், கன்னி இந்த ராசிக்காரர்கள் 63 தரிசிக்கும் பொழுது குன்றின் மீது வைத்த விளக்கு போன்று அவர்களுடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். தொடர்ந்து அம்பாளத்தை வெள்ளிக்கிழமையில், அதுவும் வளர்பிறையில், செவ்வாய்க்கிழமையில், ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறையில் தாமரை புஷ்பத்தோடு போய் அம்பாளை பாருங்கள். அஷ்டலக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும். தற்சமயம் அந்த கடகராசிக்காரர்களுக்கு திருஷ்டி இருக்கிறது. அம்பாளுக்கு சக்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணி அங்கே ஜனங்களுக்கு கொடுத்துட்டு வாங்க. அந்த கடகராசிக்காரர்களுக்கு திருஷ்டி அகன்றுவிடும். அன்பு தாய்மார்களே, அஷ்டமி திதி அன்னைக்கு கஜ்ஜுரு காயின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கஜ்ஜுரு காயை மாலையாக கோர்த்து ஊசியில் குத்தி அழகாக மாலை எடுத்து தயார் செய்து அம்பாளுக்கு சாத்துங்க. கஜ்ஜுரு காய் உங்களுடைய பிள்ளைகள் ஒரு நல்ல நிலைமைக்கு திரும்புவார்கள். அந்த கஜ்ஜுரு காய் மாலை சாத்தும் பொழுது எப்படிப்பட்ட கடன் கஷ்டமும் நிவர்த்தி ஆகிடும். ஒரு சொத்து வாங்கணும்னு நினைப்பீங்க, அதை சக்ஸஸாக வாங்குவீங்க. ஒரு சொத்து விற்கணும்னு நினைப்பீங்க, அந்த கஜ்ஜுரு காய் மாலை போடுங்க, அந்த சொத்தை கரெக்டாக விற்றுடுவீங்க. நீங்கள் நினைத்த விலைக்கு முடிச்சிடுவீங்க. ஏன்னா அந்த கஜ்ஜுரு காலையை மாலை அம்பாளுக்கு போடும் பொழுது அந்த சில வாரங்கள்லேயே அந்த நல்ல செய்தி தேடி வரும். அன்பு தாய்மார்களே, அம்பாவுடைய பீடம் திண்டிவனம் பக்கத்தில் பெலாகுப்பம் ராஜராஜேஸ்வரி பீடம். செஞ்சி போகிற மெயின் ரோட்டில் இருக்குது திண்டிவனத்திலேருந்து. இவ வனதுர்கா என்பவள் அருள்வாக்கு சொல்லக்கூடியவள். இந்த வனதுர்கை அந்த காலத்தில் பாண்டவர்கள் வரும்பொழுதும் வனத்திற்கு வரும்போதும் முதல் வனதுர்கையை வணங்கினார்கள். அப்படி வணங்கினதனால் பலன் 18 நாள் யுத்தத்தில் ஜெயத்தை அனுகிரகம் செய்தால் வனதுர்கை. அதே போல் ராமபிரான் வனத்திற்கு வரும்பொழுது முதல் வனதுர்கையை வணங்கினார். வனதுர்கையினுடைய அனுகிரகத்தால் ராவணாதியர்களை வதம் செய்து தர்மத்தை நிலைநாட்டினார். அப்படிப்பட்ட ஒரு உத்தம புருஷர்களுக்கு அனுகிரகம் செய்தவள் வனதுர்கை. அந்த வனதுர்கா பீடத்துக்கு நீங்கள் அந்த செவ்வாய், வெள்ளி, ஞாயிறில் அருள்வாக்கு கேட்க வரலாம். அந்த ராஜராஜேஸ்வரி அருள்வாக்கு பீடம்ன்றது ரிஜிஸ்டர்ட் நேம். ஆனால் உள்ளார உட்காந்து அருள்வாக்கு சொல்லக்கூடியவள் வனதுர்கை. அந்த வனதுர்கையை சாந்தப்படுத்துறதுக்காகவே ராஜராஜேஸ்வரியை பிரதிஷ்டை பண்ணாங்க. இந்த அம்மாவுடைய பீடம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் பெலாகுப்பம், அதாவது திண்டிவனத்துலேருந்து செஞ்சி போகிற மெயின் ரோட்டில் இருக்குது, ஒரு 5 கிலோமீட்டரில். அந்த வனதுர்கா பீடத்தில் ஒரு முறை வனதுர்கா யாகம் செய்யுங்கள். தீராத பொருளாதார பிரச்சனை, கடன் நிவர்த்தியும், வீட்டில் வறுமை அகன்றுவிடும். இந்த வருஷம் சுபத்தை சாதித்து காட்டுவீர்கள். சுபம் அதை சாதித்து காட்டுவீர்கள். இந்த ஆண்டு சத்துருக்களுடைய தொல்லை, பிதிர்தோஷம் பல ஆண்டுகளாக இருக்கிறது தாயே, அதெல்லாம் நிவர்த்தியாகும். இழந்த செல்வத்தை மீண்டும் பெறுவீர்கள். இருப்பிடம் கட்ட வேண்டும் என்று பல ஆண்டுகள் காத்திருந்த நீங்கள் இருப்பிடத்தை கட்டி முடிப்பீர்கள். மேஷராசி, சிம்மராசி,
கன்னியா ராசி, மீன ராசி. மறுபடியும் சொல்கிறேன், மேஷம், சிம்மம், கன்னி, கும்பம், மீனம் இந்த ராசிக்காரர்களுடைய நிலை எப்படி இருக்கிறது என்றால், ஒரு சமயம் பாண்டவர்கள் ஒரு பெரிய துரோணரிடத்தில் வில்வித்தையில் பயிற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. அவர்களோட கௌரவர்களும் சேர்ந்து வில்வித்தையில் பயிற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. அந்த பாடசாலையில் இருக்கிறாங்க. அதில் துரியோதனன் தன் சகோதரர்கள் சேர்ந்து இந்த பாண்டவர்களில் மெயினாக அந்த பீமனை தொலைச்சிட்டோம்னா நமக்கு பகையே இல்லை வாழ்க்கையில் அப்படின்னு நினச்சி ஒரு கெட்ட எண்ணத்தோட ஒரு பெரிய தடாகம், ஒரு பெரிய குளம், ஒரு ஏரி வச்சுக்கோங்க, தண்ணி போகிற நதி, அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு பெரிய இரும்பு கட்டபாறையை நட்டு வைத்தார்கள். நட்டு வைத்துட்டு தண்ணி ஓடிகிட்டே இருக்குது, கட்டபாறை நிற்க வச்சுருக்காங்க அந்த இடத்துல. அந்த இடத்துல எல்லாரும் கௌரவர்கள் பாண்டவர்கள் எல்லாரையும் வர வச்சு இவன் என்ன பண்ணுறான் துரியோதனன், ஒவ்வொருத்தரும் இந்தந்த தூரத்தில் போய் குதிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல போய் குதிக்கிறாங்க. அப்படி குதிக்கும் பொழுது ஒவ்வொரு இடத்துல போய் எல்லோரும் கரெக்டாக குதிக்க முடியல. பீமன் வரும் பொழுது, பீமா நான் சொல்கிறேன் அந்த இடத்துல போய் நீ குதிக்கணும்னு துரியோதனன் சொல்கிறான் தம்பிமார்களோட. அது என்ன தாராளமாக குதிக்கிறனே பீமசேனன் சொல்கிறான். சரி குதி, அந்த இடத்துல அதோ அந்த குறிப்பிட்ட இடத்துல குதிக்கணும், இத்தனை கஜம் தூரத்தில் குதிக்கணும் நீ. பீமசேனன் பகீரத முயற்சி எடுத்து கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு, ஆபத் பாந்தவா ஆத்மபந்து அப்படின்னு சொல்லிட்டு குதிக்க புறப்பட்டார். குதிக்கிறதுக்கு போய் விழ போகிறாரு. அந்த இடத்துல ஒரு கருவண்டு வடிவத்தில் அந்த கட்டபார நுனியில் நிற்கிறார். யார்? கிருஷ்ண பரமாத்மா வண்டு ரூபத்தில் வந்து நிற்கிறார். இந்த பீமனுக்கு ரெண்டு விதமான ஒரு கூர்மையான ஒரு அறிவு என்னென்ன, யுத்தம் செய்யும் பொழுது கீழே இருக்கக்கூடிய ஜீவராசிகளை ஹிம்சம் பண்ணாமல் யுத்தம் பண்ணுவார் பீமன். அதே போல் கீழே என்ன இருக்குன்ற அந்த பொருளை அறியக்கூடிய ஆற்றல் பீமனுக்கு உண்டு. இந்த ரெண்டு பவர் கடவுள் கொடுத்துருக்கிறார். ஆஹா, நம்ம குதிக்கிற இடத்துல வண்டு நிற்குது பார் தண்ணி மேலே, வண்டு தண்ணி மேலே நிற்காதே ஓடி போயிடும், இல்லை இறந்துடும், இல்லை நீந்தி போயிடும். ஆனால் அந்த இடத்துல வண்டு நிற்குதுன்னா அங்கே வேறு ஏதோ இருக்குன்ட்டு தள்ளி போய் குதித்தார். நீந்தி வந்து பார்த்தா ஒரு 200 அடி கட்டபாறை இருக்குது. ஆட்டி பார்க்குறாரு, ஆஹா இந்த இடத்துல நாம் குதிச்சிருந்தா இந்நேரம் நாம் இறந்து போயிருப்போமே. கிருஷ்ணா ஆத்மபந்து என்னை காப்பாற்றினாயே கண்கலங்கி கிருஷ்ணனை வணங்குகிறார். ஆத்மபந்து ஆதி மூலமே என்று மானசீகமாக காட்சி அளிக்கிறார். கவலைப்படாத நான் இருக்கிறேன். அதுபோல் இந்த மேஷம், சிம்மம், கன்னி, கும்பம், மீனம் இந்த ராசிக்காரர்கள் இந்த கட்டபாறையில் குதிக்கிற ஒரு பரீட்சையில் இருக்குது இப்போ நிலைமை. இல்லை நிலைமை, எல்லா திறமைகளும் இருந்தும் என்ன சோதிச்சுனே இருக்கியா அப்படின்வாங்க மனசுக்குள்ளார. ஆனால் அவங்க எல்லாத்துலேயும் ஒரு புகழ் இருக்கும், கீர்த்தி இருக்கும், எல்லா ஐஸ்வர்யம் இருக்கும். சூழ்நிலைகள் ஏதோ ஒரு சோதனை, அந்த சோதனைகள் எல்லாத்தையும் தகர்க்கக்கூடிய ஆண்டு தான் இந்த 2025-26. தகர்த்து எறிவீர்கள் சோதனைகளை. 2025-26 சாதித்து காட்டுவீர்கள். அன்பு ராசிக்காரர்களே, இந்த ராசிக்காரர்கள் ஒரு முறை பீடத்திற்கு தொடர்பு கொண்டு அந்த வனதுர்கா யாகத்தை செய்யுங்கள். சின்ன சின்ன பிரச்சனைகள், இப்போ சொன்ன கட்டபாறை நிற்க வச்சு வண்டு, அது சின்ன பிரச்சனையாக தாயே பீமனுக்கு அது பெரிய சமாச்சாரம். அதை போல் எனக்கும் வாழ்க்கையில் நிறையா இருக்குமான்றீங்களே, அந்த கஷ்டங்கள் அகன்றிடும். முக்கிய செய்தி, வழக்கம் போல் இந்த திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் தினங்களில் சென்னை மயிலாப்பூர் ஹோட்டல் கற்பகத்தில் தெற்கு மாட வீதி கோயிலுக்கு அருகாமையில் குளக்கரை எதிரிலேயே இருக்குது. தரிசனம் அருள்வாக்கு பெற வருகை தரலாம். சுபமஸ்து.